இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிற காணொளி அதிகரித்து வரும் உலக சனத்தொகை பற்றியதாதான் இருக்கப் போகிறது. அந்த வகையில் இதைப் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையால் ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 11ஆம் திகதி உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபை சமீபத்தில் நடத்திய ஆய்வில் உலக மக்கள் தொகை 820 கோடியிலிருந்து 1030 கோடியை அடையும் என்று கணித்துள்ளது. வேர்ல்ட் பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் 2080ஆம் ஆண்டு மக்கள் தொகை உச்சம் தொட்டு அதன் பின்னர் சற்று குறையும் எனவும் கூறுகிறது. இன்று பிறக்கும் குழந்தைகள் சராசரியாக 73.3 வயது வரை உயிர் வாழ்வார்கள். இது 1995ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் 8.4 ஆண்டுகள் அதிகம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக அளவில் மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் ஒவ்வொரு நாட்டிலும் உணவு பற்றாக்குறை, நிலப்பற்றாக்குறை, வளப்பற்றாக்குறை ஆகிய சிக்கல்கள் உண்டாகும். மக்கள் தொகை பெருகும்போது உணவு, குடிநீர், வாழ்விடம் உள்ளிட்ட பல்வேறு சவால்களை நாடு எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். இவ்வாறு பல சவால்களுக்கு காரணமான மக்கள் தொகை சிக்கல்கள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 11ஆம் திகதி உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 1989ஆம் ஆண்டு முதல் உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 35வது உலக மக்கள் தொகை தினம் இவ்வருடம் அனுஷ்டிக்கப்படுகிறது. குடும்பக் கட்டுப்பாடு, பாலின சமத்துவம், பிரசவ காலத்தில் பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் மனித உரிமைகள் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை இத்தினம் வலியுறுத்துகிறது. சிக்கல்களை புரிந்து கொள்வதற்கும் தீர்வுகளை கொண்டுவருவதற்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் தரவுகளை சேகரிப்பதில் அக்கறை காட்ட வேண்டியதும் அவசியம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளின் சாராம்சமாகும். அந்த வகையில் எமது நாட்டின் மக்கள் தொகை தொடர்பாகவும் கவனம் செலுத்துவது அவசியமாகும். இலங்கையின் தற்போதைய சனத்தொகை 21.92 மில்லியன் ஆகும். இது 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 0.25% வளர்ச்சி ஆகும். 2023ஆம் ஆண்டு சனத்தொகை 21.89 மில்லியன் ஆகும். இது 2022ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 0.28% வளர்ச்சி ஆகும். அதேபோன்று 2022ஆம் ஆண்டு சனத்தொகை 21.83 மில்லியன் ஆகும். இது 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 0.27% வளர்ச்சியாகும். இதில் ஆண்கள் 48.1%, 51.9% பெண்களாகவும் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இலங்கையில் வயது அடிப்படையில் நோக்குவோமாக இருந்தால் 15 வயதுக்குட்பட்டோரின் எண்ணிக்கை 5.44 மில்லியன்களாக உள்ளது. இதில் ஆண்கள் 2.78 மில்லியன்களாகவும் பெண்கள் 2.66 மில்லியன்களாகவும் உள்ளனர். அதேபோன்று 15 தொடக்கம் 64 வயதுக்கு இடைப்பட்டோரின் எண்ணிக்கை 14.65 மில்லியன்களாக உள்ளது. இதில் ஆண்கள் 7.16 மில்லியன்களாகவும் பெண்கள் 7.49 மில்லியன்களாகவும் உள்ளனர். அதேபோன்று 64 வயதுக்கு மேற்பட்டோரின் எண்ணிக்கை 1.71 மில்லியன்களாகும். இதில் ஆண்கள் 0.74 மில்லியன்களாகவும் பெண்கள் 0.97 மில்லியன்களாகவும் காணப்படுகின்றனர். இதன் அடிப்படையில் பார்த்தால் 15 தொடக்கம் 64 வயதுக்கு இடைப்பட்டோர் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகமாக இருப்பதை காணலாம். இவ்வயது பிரிவினரே நாட்டின் தேசிய பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக உள்ளனர். அதேபோன்று 64 வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதை நாம் காணலாம். அண்மையில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய நிதி ராஜாங்க அமைச்சர் கௌரவ ரஞ்சித் சியம்பலாபிட்டிய இலங்கையில் 100 வயதை கடந்த 495 பேர் இருப்பதாக கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் 60 வயதுக்கு மேற்பட்டோர் 27 லட்சம் பேர் உள்ளனர். இந்நிலையில் 2030ஆம் ஆண்டுக்குள் 10 லட்சத்தை தாண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதிலிருந்து பார்க்கும்போது 15 தொடக்கம் 64 வயதுக்கு இடைப்பட்ட வயது பிரிவினரிலிருந்து சிறந்த தொழிற்படை ஒன்றை உருவாக்கி நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னேற்ற அரசு முறையான திட்டங்களை அமுல்படுத்த வேண்டும். அத்துடன் 64 வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளை பராமரிக்கும் பொருட்டு சிறந்த சுகாதார வசதி வாய்ப்புகளை இப்பொழுது ஏற்படுத்த வேண்டும் என்பது இங்கு நாம் குறிப்பிடத்தக்கது. இனி உலகில் சனத்தொகை கூடிய முதல் 10 நாடுகளின் விவரங்களை நாம் இங்கு பார்க்கலாம். அந்த வகையில் முதலிடத்தில் உள்ள இந்தியாவின் சனத்தொகை 144.17 கோடியாகவும், இரண்டாம் இடத்திலுள்ள சீனாவின் சனத்தொகை 142.51 கோடியாகவும், மூன்றாம் இடத்திலுள்ள அமெரிக்காவின் சனத்தொகை 34.15 கோடியாகவும்,
4ஆம் இடத்திலுள்ள இந்தோனேசியாவின் சனத்தொகை 27.97 கோடியாகவும் 5ஆம் இடத்திலுள்ள பாகிஸ்தானின் சனத்தொகை 24.52 கோடியாகவும் 6ஆம் இடத்திலுள்ள நைஜீரியாவின் சனத்தொகை 22.91 கோடியாகவும் 7ஆம் இடத்திலுள்ள பிரேசிலின் சனத்தொகை 21.76 கோடியாகவும் 8ஆம் இடத்திலுள்ள பங்களாதேஷின் சனத்தொகை 17.47 கோடியாகவும் 9ஆம் இடத்திலுள்ள ரஷ்யாவின் சனத்தொகை 14.39 கோடியாகவும் 10ஆம் இடத்திலுள்ள எத்தியோப்பியாவின் சனத்தொகை 12.97 கோடியாகவும் காணப்படுவது இங்கே நாம் காணலாம். இதில் முதல் 2 இடங்களுக்காக உலக வல்லரசு போட்டியில் மோதிக்கொண்டிருக்கும் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் முதல் 2 இடங்களை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான சனத்தொகை உதவிவழி 1.66 கோடியாக இருக்கிறது. இவ்விரு நாடுகளையும் ஏனைய நாடுகள் நெருங்க முடியாத அளவிற்கு சனத்தொகை இடைவெளி காணப்படுவதை நாம் இங்கு அவதானிக்கலாம். அந்த வகையில் 2ஆம் இடத்திலுள்ள சீனாவிற்கும் 3ஆவது இடத்திலுள்ள அமெரிக்காவுக்கும் இடையிலான சனத்தொகை இடைவெளி 108.36 கோடியாக உள்ளமையை நாம் இந்த இடத்துல குறிப்பிட்டேயாக வேண்டும். எனவே இவ்வாறான சனத்தொகை அதிகரிப்பை இந்த உலகம் எவ்வாறு தாங்கிக் கொள்ளப் போகின்றது என்பது ஒரு புறம் இருக்க, இதனால் உலகில் ஏற்படக்கூடிய உணவு தேவை, வாழ்விட தேவை மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் எவ்வாறு எதிர்காலத்தில் தாக்கம் செலுத்தப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.